வணக்கம் மக்களே, உங்கள் டெரேன் தமிழன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான எப்படி சொல்கிறது, ஒரு சாந்தமான அமைதியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். என்னென்னு காட்டுறேன். ஒரு சின்ன விலாக் தான், வாங்க அப்படி போய் பார்ப்போம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஸ்ரீ ககன்கிரி ஆஷ்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரமத்துக்கு வந்திருக்கோங்க. இது வந்து கோப்போலின்னு ஒரு இடத்துல இருக்குது. அதாவது நம்ம நவி மும்பைலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ரைவ் பைக்கில் தான் வந்தோம். நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தேன் ரிவ்யூஸ்லாம். அங்கே பாருங்கள், பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஹில்ஸோட ஒரு பேக்ட்ராப்பில் இருந்துக்கு. ஸோ வாங்க, இதையும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே விலாக் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலான்னு வந்திருக்கோம். ஸோ ஆசிரமம் பாருங்கள், ஆசிரமத்துக்குள்ளே வந்து இப்படி ரிவர் வந்து ஓடுற மாதிரி இருக்குங்க. சரி வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். ஸோ உள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ளே வந்தோடனே என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருக்குது. உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி ஒரு பெரிய பிரசாத ஹால் இருக்குங்க. லன்ச் இருக்குது, ஆனால் அது 1:30 மேலே தான். நமக்கு வேறு பிளான் இருக்கிறதுனால நம்ம லன்ச் இன்றைக்கி இங்கே சாப்பிட போகிறதில்ல. பாருங்கள், உள்ளே தர்ஷன் எடுக்கலைங்க, முடிச்சுட்டு இங்கே வெளியே வந்தோம். இங்கே பாருங்கள் என்ன எப்படி இருக்குன்னு இந்த இடம். கோவிலே அப்படியே இந்த ரிவர் ஓடுதுங்க. மழை தூரிட்டு இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, அப்படியே மெல்லமாக ஓடிட்டுருக்கு தண்ணி. மழை காலத்தில் வந்தீங்கன்னா இன்னும் அதிகமாக பெருக்கெடுத்து ஓடுங்க. இன்னைக்கு கம்மி இங்கே. அந்த வழியாக நம்ம என்ட்ரானோம், அந்த பில்டிங் என்ட்ரன்ஸ் வழியாக. ஸோ இப்படி வந்துட்டு அங்கே வந்து ஒரு மெடிடேஷன் ஹால் மாதிரி இருக்குங்க. நீங்கள் மெடிடேட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். அதை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு கோவில் மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் வந்து வெளியில் வர வேண்டியது தான். ஸோ இவ்வளோ தாங்க, சின்னது தான் இது. ஆனால் இதில் வந்து இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பின்னாடி வந்து ஹில்ஸ் தெரியுது பார்த்தீங்களா. ஹில்ஸில் வந்து ஒரு கேவ் மாதிரி இருக்குங்க. அந்த குகைக்கு நமக்கு ஆக்சசிபிலிட்டி இருக்கான்னு தெரில. விட்டாங்கன்னா போய் பார்க்கலாம், அப்படியே போகலாம் வாங்க. அப்புறம் இந்த ஆசிரமம், அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போமா. 1906 சத்தாரா மாவட்டம், அதாவது நம்ம சிவாஜி மகாராஜ் இருக்கார் இல்லைங்களா, அவர் பிறந்த அதே மாவட்டத்தில் இவரும் பிறந்திருக்காரு. 7 வயசுங்க. 7 வயசுலேயே வந்து வாழ்க்கை நம்ம நார்மல் இதை திறந்து சன்னியாச வாழ்க்கைக்கு போயிருக்காரு. அப்புறம் கால்நடையவே வந்து இமயம், நேபாள், பூட்டான் அதெல்லாம் போயிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து இங்கே வந்திருக்காருங்க கடைசியாக. ஸோ இந்த கோப்போலின்ற இடத்துல தான் வந்து அவர் சமாதியாக இருக்கார். எப்போ அப்படின்னா 2008 அவர் இங்கே சமாதி ஆகும்போது அவருக்கு வயசு வந்து 101. ஸோ அவர் இருக்கும்போதே வந்து இதை ஆசிரமெல்லாம் கட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்னேன்ல பின்னாடி வந்து ஒரு குகை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து அவர் மெடிடேட் பண்ணியிருக்காருங்க. ஸோ அதையும் நம்ம போய் பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்களா ஆரஞ்சு கொடி மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க அந்த குகை. உள் பக்கமாக போகணுமா வெளி பக்கமாக போகணுமான்னு தெரில, போகலாம் வாங்க. பாருங்கள் அப்படியே இந்த ஆசிரமத்துக்கு பின்னாடி என்னமா இருக்குது பாருங்கள். அதுதாங்க அவர் அமைதி தேடி இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த ஃபால்ஸ்லாம் பாருங்கள். எல்லோரும் நடக்கிறாங்க, அதனால் நம்ம அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். குரங்கு பயங்கரமாக இருக்குங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. அங்கே பாருங்கள். அதனால் ஃபோனை வெளியில் எடுக்கிறதுக்கே கொஞ்சம் திக்குன்னு இருக்குது. ஏதாவது பிடுங்கிட்டு போயிடுச்சுன்னா வைங்க. ஏங்க இது வந்து கோசாலைங்க, பாருங்கள் அப்படியே. பார்த்தீங்களா, நிறையா இருக்குங்க பசு. அங்கே சாது போகிறாரு பாருங்கள். ஹாய், எட்டி பார்க்குறாருங்க அவர்.
சரி அப்படியே போகலாமா? இப்படி இந்த ரூட்டில் தாங்க, இந்த எக்ஸிட்டில் தான் போகணுன்னு நினைக்கிறேங்க அந்த குகைக்கு. போகலாம் வாங்க. இதாங்க இந்த பக்கம் தான் அப்படியே மேலே ஏறுது. இங்கேருந்து ஒரு 10-15 மினிட்ஸ் ட்ரெக்குன்னு சொன்னாங்க. போய் பார்ப்போம் வாங்க. இங்கே ஒரு சிவன் கோயில் மாதிரி இருக்குங்க. இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு போட்டுருக்காங்க. நம்ம இந்த ரூட்டில் போகலாம் வாங்க. நான் உங்களுக்கு இந்த டைனிங் ஹால் மாதிரி ஒன்று காமிச்சேன் பார்த்தீங்களா? இங்கே வந்து லஞ்சு இருக்குங்க, 20 ருபீஸ் கூப்பன் அது. பட் அது 12:30 1 மேலே தான் ஆரம்பிக்கும். நம்ம வந்து வி ஹேவ் அதர் பிளான்ஸ், ஸோ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம் லஞ்ச் இல்லாமல். பட் நான் உங்களுக்கு இப்போ எதுக்கு அதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டைனிங் ஹால் காமிச்சரில் அங்கே வந்து மார்னிங் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி எதுக்கு சாப்பிட்றாங்க என்னென்னு பார்க்குறதுக்கு போனால், அது வந்து இங்கே வந்து ஸ்டேவும் இருக்குங்க. அதாவது இங்கே வந்து நம்ம ஈஷாவில் எப்படி நீங்கள் வந்து ஸ்டே பண்ணி யோகாலாம் கற்றுக்கலாம், மெடிடேஷன் கற்றுக்கலாம், அந்த மாதிரி இங்கேயும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அங்கே ஸ்டே பண்ணுறவங்களுக்கு இங்கே ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, குஹா தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேவ் போகிற ரூட் இது தான். இனிமேல் நம்ம டவுட் இல்லாமல் போகலாம். வாங்க போகலாம். நம்ம ஸ்டீப்பாக ஏறுதுங்க. முன்னாடி போகிறவங்களாம் செப்பல் போட்டு போகிறாங்க, நம்ம தான் வெறுங்காலோட போகிறோம். அவங்களுக்கு மட்டும் எப்படி செப்பல் உள்ள வந்ததுன்னு தெரில. ஏங்க ஒரு படி மாதிரியோ இல்லை நார்மலாக இந்த ஹில்ஸில் ஏறுற மாதிரியோ இருந்ததுன்னா கூட கஷ்டம் தெரியாது. ரோடு போட்டு வச்சுருக்காங்க, அதிலே நம்ம ஏறிட்டு இருக்கோமா. செம ஸ்டீப்பாக இருக்குது மேலே. பாருங்கள் சைடில் தான் அப்படியே போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு குட்டி அருவிங்க. வாங்க அப்படியே கால் நினச்சிட்டு போகலாம். செம ஜில்லுங்க தண்ணி. குட்டீஸ் 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன் நேராக மேலே இருக்குங்க கோவை. கொஞ்சம் படிக்கட்டு மாதிரி இருந்தால் இதில் ஏறி போகலாம். சரி வாங்க போகலாம். கிளம்பியாச்சுங்க. அந்த அருவியில் சும்மா 2 நிமிஷம் கையை கால் மட்டும் நினச்சிட்டு. குடி தண்ணீர்லாம் இருக்குங்க அங்கங்கே. ஆரோ தான், நான் குடிச்சு பார்த்தேன். பாருங்க ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்ருக்கு. சரிங்களா, குரங்குகள் ஜாக்கிரதைன்னு போர்டே வச்சுருக்காங்க. நான் சொன்னேன்ல, ஏன் ரொம்ப வைல்டாக இருந்ததுங்க. நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளை பார்த்தோன்னே பயப்படலாம் இல்லை, பயங்கரமாக அப்படியே வைல்டாக வந்து மேலெல்லாம் பாஞ்சிக்கிட்டு இருந்ததுங்க. விஷாலாக இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்டீப் பாருங்கள். இப்படி ஏறி இந்த திரும்புகிற இடம் பார்த்தீங்களா. ஏன் இங்கே ரோடு போட்டாங்கன்னு தெரில, அதுக்கு பின்னாடி என்ன ஐடியான்னு தெரில. ஏன்னா வெஹிக்கிள்ஸ் இங்கே அலோடுன்னு தெரில. வந்துட்டு ஆல்மோஸ்ட் வாங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, குஹா வந்து மெடிடேட் பண்ணுறதுக்கு தான். உள்ளே போய் நீ சதம் போட்டுட்டு இருந்தேன்னா வெளியே அனுப்பி விட்ருவோம் அப்படின்னு டீசெண்டாக சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஓ இந்த இடத்துலலாம் வந்து ஸ்டெப்ஸ் வந்துருச்சுங்க. இந்த மாதிரி கீழேருந்தே போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஏன்னா எல்டர்லிலாம் வந்து சுத்தமாக ஏற முடியாதுங்க. ஸ்டெப்ஸுமே நிறையா போகுது. இந்த பாயிண்ட்டுக்கு மேலே ஷூஸ் அண்ட் செப்பல்ஸ் என்ட்ரி கிடையாது. நாங்கள் கீழே கழட்டி வச்சிட்டோமே அந்த ஆசிரமத்திலே. இங்கே பாருங்கள் வியூ. ஃபால்ஸ் வந்து ரொம்ப சன்னமாக வரதுனால வீடியோவில் எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு தெரில. இங்கேன்னு பாருங்கள்.
शान्ति शान्ति ओंकारम् शरणं गच्छामि हरि ओम। எப்படிங்க இந்த ஆசிரம் வீடியோ, இந்த குகை பார்த்துருப்பீங்க, மற்றும் இந்த கீழே நம்ம கவர் பண்ண ஆசிரம். ஸோ அவ்வளோதாங்க, இங்கே இதுக்கு மேலே எதுவும் இல்லை. இந்த ஒரு யூனிக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் vlog எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் டெரன் தமிழன்.